இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. சதீஷ் சார் வந்து இந்த ஈவெண்ட்டை பத்தி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே ஃபுல்லா பிரீஃப் பண்ணி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு பாக்குறேன். ஏன்னா நானே நிறைய ரோட்டரி ஈவெண்ட்ஸ்க்குலாம் போயிருக்கிறேன். அதுல ஓபன் டிஃபிகேஷன் பத்தி பேசியிருக்கிறோம். அண்ட் நான் அந்த பேட்லிங் அகேன்ஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு நான் போயிருக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் உலகம் அறிஞ்ச விஷயம், அதாவது ரோட்டரி கிளப் மெட்ராஸ் வந்து போலியோ சார் வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி போலியோ வந்து இந்த உலகத்திலேருந்தே எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நினைக்கும் போது உண்மையிலே இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஹைட்ஸ் தே கேன் கோ த்ரூ. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி நீட் ஆஃப் தி ஆர். இன்னைக்கு சதீஷ் சார் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் எடுத்தது. இட் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர். பிகாஸ் ஏதோ என்னோட இதுல நான் வந்து நிறைய what you call நிறைய விதத்துல கொஞ்சம் இந்த டொனேஷன்ஸோ அதோ ஏதோ நான் படிப்புக்கு செலவு பண்றதோ இது பண்றதோ டாக்டர் படிக்க வைக்கிறோமோ இன்ஜினியர் படிக்க வைக்கிறோமோ. பட் நான் என்னோட இதுல நான் ஒரு இது பண்ணியிருந்தேன். ஒரு பேரா அதாவது ஒரு லாங் ஜம்பர் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் மாதிரி பண்ணியிருந்தோம். எங்களோட டீம்ல இருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். ஸோ அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படின்னா அவர் தாய்லாந்துல போய் நாங்களும் கொரில்லா படத்துல தான் ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல இந்த ஈவெண்ட் நடந்தது. அந்த ஈவெண்ட்ல அவரு நம்ம ஒன்னா வந்திருந்தாரு. அது கூட எனக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அந்த நினைக்கும் போது அந்த நேரத்துல எனக்கு அந்த மாதிரி நீங்க ஸ்பான்சர் பண்ண கேண்டிடேட் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு படம் 100 நாள் ஓடிச்சோ ஒரு 100 கோடி பண்ணுச்சோ அந்த சந்தோஷம் வந்து அந்த லைக் ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் வந்து வின் பண்ணும்போது எனக்கு அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அந்த யூஃபோரியாவை வந்து நீங்க ட்ரூவா இஃப் யூ வாண்ட் டு பிலீவ், ஐம் ஷூர் யூ ஷுட் டூ குட் டீட்ஸ் லைக் சதீஷ். அது மட்டும் இல்லாம சதீஷ் சார் ஹேஸ் புல்ட் அவுட் a lot of sponsors to come in and support this beautiful act. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் நெட்வொர்க்கோட பவர், மீடியாவோட பவர், இந்த பவர் மூலமா தான் ஐ திங்க் இந்த மாதிரி நலன் கருதியான விஷயங்கள் போய் எல்லா மத்தியிலும் எல்லா மக்கள் மத்தியிலும் போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இந்த ரோட்டரி கிளப் சென்னை அவங்க பண்ற அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ்ல நானும் ஒரு ஆனரரியா மெம்பரா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். போன வாரம் கூட ஒரு சதீஷ் சார் வந்து ஒரு சாதாரணமா இப்போ ஆக்சுவலி சதீஷ் சார் வேற யாரும் இல்ல, அவரோட நேபர்னா நான் அவர் தான் ஃபர்ஸ்ட் சீனியர் எங்களோட கம்யூனிட்டியில வந்தவர். நான் இப்பதான் லாஸ்ட் ஒரு 5 வருஷமா வந்திருந்தேன். எனக்கு சதீஷ் சார் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு ஈவினிங்லயும் ஏதோ பேசும்போது, கம்யூனிட்டி டின்னர்ஸ்ல பேசும்போது, அப்போ நிறைய ஐடியாஸ் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஐடியா சம்திங் ரொம்ப வியப்பான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இட் இஸ் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தோ யூஆர் அன் ஆக்டர், தோ யூஆர் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன், தோ யூஆர் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு துறையில ஏதோ ஒரு எந்தா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒன்று வேணும். என்னதான் சப்போர்ட்டா இருந்தாலும், பிகாஸ் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா they all wanted to get into father's businessல இறங்கணும், இதோட பிசினஸ்ல இறங்கணும்னு பார்க்கும்போது அந்த புஷ் நிச்சயமா அவங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்காது. பிகாஸ் அவங்க வேற ஒரு துறையில பண்ணணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு தருணத்துல ஐம் ஷுர் இங்க இருக்கிறவங்க எல்லா ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப லக்கின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒருத்தங்க யாருமே இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கல. ஸோ அதுக்கு வந்து அந்த ஒரு பெருமை ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ்க்கு தான் போய் சேரும், அதுவும் சதீஷ் சார் மூலமா. ஸோ உண்மையிலே வெங்கடேஷ் சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லும் போது நானே நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார் நீங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. பட் இன்னைக்கு சாதாரண நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அதாவது நீங்க fill in the blanks எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அதுல வந்து டேஷ் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் லைக் என்னது இந்த விட்டமின் டிக்கு ஒரே ஒரு சோர்ஸ் என்னன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு fill in the blanksல சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், சன்லைட்டு அந்த சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம்.
பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த பப்ஜி ஃபோர்ட்நைட் கேம்லாம் வந்ததுலேருந்து எல்லாருமே உள்ளே கேம்ஸ் வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த லைக் தே glued to the technology today. I'm sure technology will improve. இன்னைக்கு எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான ஒரு ஆக்ட் வந்து இந்த டெக்னாலஜி how it is going to help. அதே விதத்தில் we have some minuses also. So more than anything, our parents should understand what their kids are getting into and what they are doing. இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் நான் வந்து நானும் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் தான் சார் நினைச்சிட்டு இருந்தேன். நானும் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், நானும் கோச்சிங்லாம் போகணும், அதுக்கப்புறம் ஒரு ஆத்லீட் ஆகணும்லாம் பண்ணேன். நான் நேரு ஸ்டேடியம்லாம் ஒரு 400 மீட்டர்ஸ்ல கோல்டு மெடல்லாம் வின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். யூ ஆர் நாட் த ரெகுலர் பர்சன். ஈவன் எங்களோட சினிமாவில் கூட நாங்கள் நிறைய விஷயம் சொல்லுவோம், ஸ்போர்ட்ஸ் பீப்புளை வர வைங்க, அப்போதான் ஓடி ஆடி அவங்க வந்து ஓடி ஆடி வேலை செய்வாங்க. அண்ட் தே ஆல் நோ வாட் இஸ் த டீம் ஒர்க். ஏன்னா சினிமாவும் சரி, ஈவன் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இருக்கிற, பிகாஸ் யூர் ஆல் இன் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், பட் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு கிரிக்கெட்டர் இஸ் சம்திங் வேர் ஹி வில் நோ, இன்னைக்கு நான் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும், ஒரு பேட்டிங்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் நிச்சயமா ஃபீல்டிங்ல நல்லபடியா பண்ணணும். அண்ட் அதே மாதிரி கேச்சஸ் வந்தா கேச்சஸ் வின் மேட்சஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூ ஷுட் பி சோ அட்டென்டிவ் அண்ட் யூ ஹேவ் டு லுக் ஃபார்வர்ட் டு வின். அதாவது அந்த மேட்ச் வின் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் பார்க்கணும். இட்ஸ் நாட் அபவுட் த இண்டிவிஜுவாலிட்டி. அதே மாதிரி தான் சினிமாவில் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பீப்புளை ஒர்க் பண்ணுங்க. சப்போஸ் அவங்க ஏதாவது ஒரு டென்ஷன்ல வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டா அப்படின்னாலும் அது ஸ்போர்ட்டுவா எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான் அது. ஸோ ஸ்போர்ட்ஸ் இஸ் சம்திங் ரியலி சேஞ்ச் மை லைஃப் டுடே. பிகாஸ் நான் படிப்புலலாம் ஒரு பெரிய ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான். பட் இந்த ஸ்போர்ட் தான் என்னை வந்து நிறைய விதத்துல காப்பாத்திருக்கு. இன்னைக்கு நான் சினிமால வந்து என்னோட அப்படி இப்படின்னு 15-18 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய ஹேர்டில்ஸை தாண்டி இங்க வந்திருந்தேன்னா அது நிச்சயமா அந்த ஸ்போர்ட்ஸ் தான் என்னை வந்து ஏதோ ஒரு விதத்துல அந்த சக்தியை கொடுத்துருக்கு. ஸோ ஐம் ஷுர் I hear a lot of I see a lot of young faces out here and win பண்ணணும்னோட துடிப்புல இருக்கிறாங்க. ஸோ ஐம் ஷுர் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு யூ ஷுட் நோ தட் இந்த இனிஷியேட்டிவ் எல்லாரோட பேரண்ட்ஸோட மைண்ட்ல போகணும். தட் வாட் இஸ் மை கிட். சும்மா சாதாரணமா இப்போ நிறைய படங்கள் நம்ம பார்த்திருப்போம், தாரே சமீபரன் படத்துல பார்த்திருப்போம், ஏதோ பண்ணிருப்போம். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல நம்ம அச்சீவ் பண்ணலங்கிறதுனால அதை வந்து புகுத்தணும்னு பார்ப்பாங்க. இப்போ சப்போஸ் இப்போ என் சன்னுக்கே பார்த்துட்டீங்கன்னா ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ஆஸ் அ கை நான் வந்து கிரிக்கெட் பார்த்து தான் வளர்ந்துருக்கிறேன். கிரிக்கெட் விளாட்றா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் சொல்லி, ஏன்னா அது தெரிஞ்ச விஷயங்கிறதுனால. பட் in time when you know that okay சன்னுக்கு வந்து என் பையனுக்கு வந்து ஃபுட்பால்ல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது I think we should know about that than saying என்னடா ஃபுட்பால்லாம் என்னடா நம்ம ஊர்ல யாரா அப்படிங்கறத விட வாட் இஸ் தட் இன்ட்ரெஸ்ட், என்ன வாட் குட் தே ஆர் அட் அப்படிங்கறது வந்து நம்ம நிச்சயமா ஆழ்ந்து பார்க்கணும். And you should absolutely know what they are doing and how the sport works, and also you should be very encouraging. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிறோம். ஸோ அதுல நிறைய விஷயங்களை மறந்துடுறோம். ஸோ ஜஸ்ட் ஸ்டாப் ஃபார் அ செகண்ட் அண்ட் ஐம் ஷுர் அப்சர்வ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருந்தாதான் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாதான் இந்த விஷயம் வந்து ஈவன் ஒரு கிட்டுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் அதே மாதிரி கம்மிங் பேக் டு திஸ் விட்டமின் டி, அதாவது நம்ம சன்லைட்டுக்கு வந்து விட்டமின் டி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விட்டமின் டி மாதிரியே இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து ட்ரிபிள் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் அண்ட் இன்னொன்று மறந்துட்டேன், எழுதி வச்சிருந்தேன் ஏதாவது டிட்டர்மினேஷன், டிசிப்ளின். எஸ், ஹே தேங்க்ஸ் யூ. ஸோ பதறல மறந்துட்டேன். ஸோ இந்த விட்டமின் டியோட இதுலேருந்து கனெக்ட் பண்ணி வரலான்னு பார்த்தேன். அதுலேருந்து டிசிப்ளினை கொஞ்சம் விட்டுட்டேன். சார் சினிமாவில் கொஞ்சம் டிசிப்ளின்லாம் நல்லா தான் சார் இருக்குது. இன்னொரு டேக்குப்பா, ட்ரிபிள் டி, டிசிப்ளின், டிட்டர்மினேஷன் அண்ட் டெடிகேஷன். ஸோ இதுதான் வந்து எல்லா ஸ்போர்ட்லயும் பொருந்தும். ஸ்போர்ட்லயும் சரி, நிறைய வேலைகள்ல இது பொருந்தும். அண்ட் இன்னைக்கு ஐ ஃபீல் ரியலி ஃபிட் பிகாஸ் நானும் ஏதோ ஒரு விதத்துல ஸ்போர்ட்டும் ஆடி இருக்கேன். அந்த ஸ்போர்ட் ஆடினதுனால இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் ஆயிருக்கு. எப்படி ஹெல்ப் ஆயிருக்குன்னா, நான் 83 ஒரு படம் பண்றேன்.
அதில் வந்து கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சாரோட ரோல் நான் பண்ணுறேன். 83ல வேர்ல்ட் கப் வின் பண்ண இந்தியன் டீம் which is ரன்வீர் சிங் வந்து கபில் தேவா பண்றாங்க. அது இல்லாம ஒரு 14 பேர் இருக்கிறோம். மோஹிந்தர் அமர்நாத் சாகிபா பண்றாரு, நிஷாந்த் வந்து ரோஜர் பினியா பண்றாங்க. I'm sure you will check the Wikipedia, you see all the players out there, but I should really share about this experience. And சதீஷ் சார் கூட என்ன பார்த்து ஒரு 3 மாசம் ஆப்சென்டா இருந்தேன்னா நிறைய கம்யூனிட்டி டின்னர்ஸ்க்கெல்லாம். அப்போ நான் வந்து யூகேல இருந்தேன். யூகேல தான் இந்த படத்தை மொத்தமா எடுத்திருந்தாங்க. அப்போ என்னோட இந்த ஃபிட்னஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இந்த சின்ன வயசுல என்னோட பேரண்ட்ஸும் சரி, என்னோட டீச்சர்ஸும் சரி, குருவும் சரி, எல்லாருமே வந்து நல்லா taught me towards like how to be a sports person அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல போட்டிருந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு 35 வயசுல கூட என்னால ஓடி ஆடி ஒரு ஸ்போர்ட் பால் வந்துமோ ஒரு அலர்ட்னஸோட எப்படி நீங்க ஒரு 16 வயசுல 20 வயசுல 25 வயசுல பண்ற ஒரு விஷயத்த என்னால இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடிஞ்சதுன்னா அது நிச்சயமா ஐ ஷுட் தேங்க் the sport what I have all had, and the exposure what I got, and the encouragement what I got at that point of time. But இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது the only people who can encourage more after our parents is media. இன்னைக்கு மீடியா கிட்ட வந்து நிச்சயமா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோங்கிறது வந்து மூல இருக்கிற சிட்டிஸ்லயும் சரி, வில்லேஜஸ்லயும் சரி, சபர்பன்ஸ்லயும் சரி, எல்லா இடத்துக்கும் போய் இந்த விஷயம் நல்லபடியா போய் சேரணும். And I'm sure there are a very organized committee to உங்களோட எல்லா ரிக்வெஸ்ட் பூர்த்தி செய்யறதுக்கான எல்லா விஷயமும் I'm sure you have this foundation, Rotary Club of Chennai Foundation. I'm sure this is a beautiful initiative. இந்த இனிஷியேட்டிவ்ல நானும் கலந்துக்கிறதுல உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். And I'm sure keep supporting and yes, and Run Adam மூலமாவும் இன்னும் நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். And so we really think it's a great initiative, and thanks for the sponsors. And yes, thank you guys, thanks a lot. It's a beautiful evening, and guys, நிச்சயமா I'm going to be tracking with you, and உங்களை பத்தி நான் நிச்சயமா நிறைய விஷயம் அப்டேட்ஸ் பண்ண போறேன். So yeah, so you'll have a stalker for sure. Cheers, thanks.